வணக்கம் நண்பர்களே, கார்த்திகேயன் உங்கள் நிதி ஆலோசகர். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள், நிதி ஆண்டோட கடைசி நாள். ஆனால் இன்னைக்கு ஹாலிடே. அஃபிஷியலாக நேற்று நிதி ஆண்டு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு ஹாலிடே, கேலண்டர் படி இன்னைக்கு தான் கடைசி நாள். இந்த ஆண்டு எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா, பரபரப்பாக நல்ல மார்க்கெட் இருந்துச்சு. கடைசி 2 மாசத்துல மார்க்கெட் பல விதமான லாஸ், பெரிய த்ரெட்டு, பணத்தை பல லட்சம் கோடியை ஷேர் மார்க்கெட்லேருந்து வேனிஷ் பண்ணிடுச்சு. ஆனால் இதோட இந்த இயர் முடிஞ்சிருமா அப்படின்னா, கேலண்டர் மாதிரி தான் இயர் முடியாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையும் மார்க்கெட்டும் பண நிலவரமும் சம்பாதிக்கிறதும் நம்ம செலவு பண்ணுறதும் என்றைக்குமே நிற்க போகிறதில்ல. இதில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நாம் பணத்தில் எந்த குறிக்கோளோடு இருக்கோம், நம்மளோட ஃபினான்ஷியல் ஹேபிட்லாம் எப்படி இருக்குது, இது ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி இது எத்தனையோ பேர் வாய்ப்புகளை தவற விட்டேன், மார்க்கெட் ரொம்ப விலையேறிடுச்சு, தங்கம் விலையேறிடுச்சு, அல்லது வீடெல்லாம் விலையேறிடுச்சு அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு மார்க்கெட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குது. எல்லா ஷேர்ஸும் விலை குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், நம்ம இப்போ தான் முதலீடு பண்ண வேண்டிய டைம். ஸோ இது மார்க்கெட்டில் நுழைஞ்சி மீண்டும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வருஷம், வரப்போகிற வருஷம். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி புத்தாண்டு பிறக்குது, புதிய நிதியாண்டு பிறக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்தில் உங்களுடைய பணத்தை நீங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத தக்க வச்சுக்கிட்டு பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இயர். ஸோ ரொம்ப சியர்ஃபுல்லாக இருங்க. புது ஆப்பர்ச்சுனிட்டி, புது லைஃப், சந்தோஷமாக தூங்கலாம்.